ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 1/4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க செய்யலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரியிட்டுங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி வெந்துடும். தக்காளி வெந்துடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ½ டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு 10லேருந்து 15 செகண்ட் நம்ம வறுத்துக்கலாம். மசாலா வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதிக செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் இப்படி மசாலாலே ஊறட்டுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். காய் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு, உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணியும் ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாங்க. இந்த தேங்காயில் நான் 2 பீஸ் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிருக்கேங்க. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக தேங்காய் இப்படி சேர்க்கும் பொழுது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வருதுங்க. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக
கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.